எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் 24th செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நாட்டில் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் புதுதில்லி. புதுதில்லியில் தான் தொடங்கி வைக்கிறாங்க. தமிழகத்தில் அலையாத்தி காடுகள் குறித்த முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மாமல்லபுரம். உள்கட்டமைப்புகளுக்கான பட்டியலில் எந்த கப்பல் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெரிய கப்பல்கள். 6வது சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லி. உலக உணவு இந்தியா சர்வதேச கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புதுடெல்லி. 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 38வது இடம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 7 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. வளர்ச்சியடைந்த பாரத ஹேக்கத்தான் என்ற முன்னெடுப்பு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மாணவர்களின் கண்டுபிடிப்பு திறனுக்கான முன்னெடுப்பு. பனிச்சரிவு, நீர்நிலைகளில் எண்ணெய் கசிவு போன்ற சீற்றங்களை கையாளும் பொறுப்பு எந்த அமைச்சகத்திடம் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சகம். 2025ஆம் ஆண்டுக்கான வேலன் தோர் விருதினை சிறந்த வீரர் பிரிவில் பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, உஸ்மான் டெம்பிளே. பாலஸ்தீனத்தை தனி நாடாக எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது? ஆன்சர் அனைத்தும். இந்தியாவிலேயே முதன்முறையாக நோயாளிகளின் பதிவு மற்றும் உடல் உறுப்புகளை ஒதுக்கீடு செய்வதற்காக தொடங்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் விடியல் செயலி. 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஷாருக் கான். நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 25th செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு 26th செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி, ஐஎன்எம், யூனிட் 8, அதாவது யூனிட் 6, யூனிட் 5, சயின்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணுவோம். இதுக்கான ஃபீஸ் 500 ரூபி. ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்னா 400 ரூபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போது அதுக்கான பே பண்ணுற டீட்டெயிலெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹானின் பதவிக்காலம் எத்தனை மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 8 மாதங்கள் நீட்டிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டுடைய முதல் முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா பிபின் ராவத். அதுக்கடுத்து இவர் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் காலமாயிட்டாரு. ஸோ அதை அடுத்து தான் அனில் சௌஹான் 2வது முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்படுறாரு. இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 8 மந்த்துக்கு அவருடைய பதவிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி நெக்ஸ்ட் இயர் மே மந்த் வரைக்கும் இந்த பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க? 2022 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. முப்படை அப்படின்னா எதை சொல்கிறோம்? இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இது 3 தான் முப்படை அப்படின்னு சொல்கிறோம். அந்த முப்படைக்கான தலைமை தளபதியாக அனில் சௌஹான் இருக்காங்க. தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தோம். இந்தியன் ஆர்மிக்கான தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா உபேந்திர துவிவேதி இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் நேவிக்கான தலைமை தளபதியாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தினேஷ் திரிபாதி. நெக்ஸ்ட்டு ஐஏஎஃப், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படைக்கான தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா அமர்ப்ரீத் சிங் விமானப்படைக்கான தலைமை தளபதியாக இருக்காங்க. இவங்க நேம்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹானுடைய பதவிக்காலம் நெக்ஸ்ட் இயர் மே 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவரை பற்றி பார்த்தோம்னா இவருக்கு பரம் விஷேஷ் சேவை பதக்கம், உத்தம் யுத்த சேவை பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களை இவர் பெற்றிருக்காரு. அடுத்த செகண்ட் கொஸ்டின். 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைவரும். ஸோ இசையமைப்பாளர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன், கே மணிகண்டன், நடிகர் கே மணிகண்டன், இவங்க உள்ளிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதானது வழங்கப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் பாரதியார் விருது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எழுத்தாளர் தா முருகேச பாண்டியன் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து எம்எஸ் சுப்புலட்சுமி விருது, இது இசைத்துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு வழங்குறாங்க. இப்போது கேஜே யேசுதாஸ் இவர்
பின்னணி பாடகர் இவருக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ எந்த விருது? சுப்புலட்சுமி விருது. அடுத்து பால சரஸ்வதி விருது, நாட்டியத்துல புகழ் பெற்று விளங்குறவங்களுக்கு பால சரஸ்வதி விருது கொடுக்குறாங்க. முத்துக்கண்ணம்மாள் என்பவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருது பெறவங்களுக்கு 1 லட்சம் காசோலை, 3 பவுன் எடை தங்கப்பதக்கமும் கொடுக்குறாங்க. எந்த விருது? பால சரஸ்வதி விருது, MS சுப்புலட்சுமி விருது, பாரதியார் விருது உள்ளிட்ட விருதுகளுக்கு. அடுத்து கலைமாமணி விருது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 2021 அப்புறம் 22, 23 இந்த 3 வருஷத்துக்கான விருதுகள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 9 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் 2021ஆம் ஆண்டுக்கான விருது வந்து SJ சூர்யா, சாய் பல்லவி, லிங்குசாமி உள்ளிட்டவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சூப்பர் சுப்பராயன், அப்புறம் PK கமலேஷ் உள்ளிட்டவருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது வந்து நடிகர் விக்ரம் பிரபு, அப்புறம் VC குகநாதன், ஜெயா VC குகநாதன், விவேகா, அடுத்து டைமண்ட் பாபு, D லட்சுமிகாந்தன், அப்புறம் மெட்டி ஒலி காயத்ரி ஆகியோருக்கு 2022ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடிகர் K மணிகண்டன், ஜார்ஜ் மரியான், அடுத்து அனிருத், நெக்ஸ்ட் இயக்குனர் சாண்டி என்கிற சந்தோஷ்குமார், ஸ்வேதா மோகன், நிখিল முருகன் இவங்களுக்கெல்லாம் 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது. மொத்தமாக 90 பேர். அதில் ஒரு முக்கியமான ஒரு சில பேர் நேம் மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 90 பேர் கலைமாமணி விருது, அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான கலைமாமணி விருது. அடுத்து ராகசா புயலானது சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டை தாக்கியது? ஆன்சர் ஆப்ஷன் D, A and B. ஸோ பிலிப்பைன்ஸ், தைவான் இந்த 2 நாடு பார்த்தீங்கன்னா இந்த ராகசா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 27 பேர்கிட்ட உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மைக்ரோனேஷியாவில் உருவாகி வெப்பமான கடல் நீர்னால வலுவடைஞ்சு இந்த தைவான், பிலிப்பைன்ஸை இந்த ராகசா புயல் தாக்கியிருக்கு. ஸோ இந்த வருஷம் உருவான ஒரு வலிமையான புயலில் இதுவும் ஒன்றா கருதப்படுது. ஸோ மிக வலிமையான புயலாக இந்த வருஷம் இந்த ராகசா புயல் அப்படிங்கிறது கருதப்படுது. சூறை காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கத்தினால நிறைய உயிரிழப்புகள் தைவான்லையும் பிலிப்பைன்ஸ்லையும் ஏற்பட்டிருக்கு. அடுத்த 4வது கேள்வி, வடகிழக்கு மாநிலங்களில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது அட்டவணை தன்னாட்சி அதிகாரம் அளிக்கிறது? தன்னாட்சி அதிகாரம் அளிக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மாநிலங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்கக்கூடிய இந்திய அரசமைப்புடைய அட்டவணை என்ன? ஆன்சர் வந்து 6வது அட்டவணை. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் என்ன பண்ணுவாங்க, அங்கே பழங்குடியின மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஹிந்தி படிக்க சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வருது. அந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கவங்க பழங்குடியின மக்கள், அவங்களுடைய கலாச்சாரத்தை விட முடியாது, அவங்களுடைய மொழியை விட முடியாது, அவங்களுடைய சமூக பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து, ஒரு சிறப்பு அதிகாரம் மாதிரி கொடுக்குற வகையில் இந்த 6வது அட்டவணையில் அந்த மாநிலங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இந்திய அரசமைப்புடைய 6வது அட்டவணையில் தன்னாட்சி அதிகாரமானது வழங்குது. 6வது அட்டவணை. இப்போ எதுக்காக இந்த 6வது ஷெட்யூல் பற்றி பார்க்கணும், 6th ஷெட்யூல் பற்றி அப்படின்னா, இப்போ லடாக்ல பார்த்தீங்கன்னா வன்முறை நடந்திருக்கு. அதாவது லடாக்ல போராட்டம் பண்ணியிருப்பாங்க. லடாக்கு வந்து ஒரு தனி மாநில அந்தஸ்து வேணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து 6வது அட்டவணையில் லடாக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த போராட்டம் இப்போது வன்முறையாக மாறிடுச்சு. அதனால தான் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். லடாக் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் நமக்கு தெரியும். 2019 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை ரத்து செஞ்சுருப்பாங்க. அதன்படி ஜம்மு காஷ்மீருங்கிறது 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து வேணும், எங்களை நீங்கள் 6th ஷெட்யூலில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் இப்போது வன்முறையாக மாறி இருக்கு. அதனால தான் நம்ம பார்க்குறோம். இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணமானவர் யார் அப்படின்னா சோனம் வாங்சுக் என்பவர் தான். அவர் தலைமையில தான், இவர் ஒரு சமூக ஆர்வலர், அவர் தான் இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்திருக்காரு. அதுக்கு பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. மத்திய அரசோட உயர்நிலை குழு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு முடிவுகளையும் எட்டியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா லடாக்ல பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 45% இடஒதுக்கீடானது 84% பழங்குடியினருக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த பேச்சுவார்த்தையில். லடாக்ல தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சிலில் பெண்களுக்கு வந்து 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் எட்டப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் பேச்சுவார்த்தை அக்டோபர் 6ஆம் தேதி நடக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. எங்கே? லடாக்ல வாங்சுக் அவர்கள் தலைமையில்.
இந்த போராட்டம் இப்போ என்னவா மாறிடுச்சு, வன்முறையாக மாறிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ லடாக் யூனியன் பிரதேசத்தில் மாநில அந்தஸ்து கோரி தலைநகரான லே, லடாக்குடைய தலைநகரம் தான் லே. ஸோ லே உச்ச அமைப்பு பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த போராட்டம் வன்முறையாக மாறியிருக்கு. சரி, லடாக்கு மாநில அந்தஸ்து கோர்றாங்க. 6th ஷெட்யூலில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன 6th ஷெட்யூலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 6 அதாவது 6வது ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலங்கள் இருக்குன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம். வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்கள் இந்த 6வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதன் மூலமாக அந்த மாநிலத்தில் உள்ள பழங்குடியின மக்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், சமூக பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட உரிமைகளானது பாதுகாக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி அதிகாரமானது கொடுக்குறாங்க. இந்த மொழி, பண்பாடு, அவங்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குறாங்க. ஸோ தன்னாட்சி மாவட்ட கவுன்சில் அதன் மூலமாக அங்கே அமைக்கிறாங்க. இந்த தன்னாட்சி மாவட்ட கவுன்சில் வந்து அவங்களுடைய மொழியையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் சட்டங்களை எடுக்கிறாங்க, ஒரு சட்டங்கள் இயற்றுறாங்க. அந்த சட்டங்களானது அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 6வது அட்டவணையுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்னா பழங்குடியினுடைய உரிமைகளை முக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு தான் 6th ஷெட்யூலே. அங்கே தன்னாட்சி மாவட்ட கவுன்சில் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டமன்ற அதிகாரங்கள் இருக்குது. அங்கே சட்டத்தை இயற்றி பழங்குடியின மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக சட்டங்களானது ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க அங்கே வந்து பழங்குடியின மக்களுக்கு தனியாக நிர்வாகம், நீதி இது போன்றவை பின்பற்றப்படுது. அவங்களுடைய ஸ்டேட்டுக்குள்ள, மிசோரம் ஸ்டேட்னா அவங்க ஸ்டேட்டுக்குள்ள பழங்குடியினர்களுக்கு தனி சிறப்பு அந்தஸ்து மாதிரி கொடுத்து அவங்களுக்கு தன்னாட்சி அதிகாரமானது கொடுக்குறாங்க இந்த 6th ஷெட்யூல் மூலமாக. இப்போ லடாக்குடைய கேபிட்டல் லே. லெப்டினன்ட் கவர்னர் அதாவது துணைநிலை ஆளுநர் யாருன்னா கவிந்தர் குப்தா. லடாக்கில் வந்து இப்போ ஒரு 2 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கும், அதை அதிகரிச்சிருப்பாங்க ரீசெண்டாக. ஏற்கனவே இருந்தது லே, கார்கில் 2 மாவட்டங்கள் இருந்தது. புதுசாக ஜன்ஸ்கர், ட்ராஸ், ஷாம், நுப்ரா, சங்கத்தங் ஆகிய 5 மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. மொத்தமாக லடாக்கில் 7 மாவட்டங்கள். 5வது கேள்வி, சமீபத்தில் காலமான எஸ்எல் பைரப்பா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இலக்கியவாதி. ஸோ கன்னட இலக்கியவாதி தான் இந்த எஸ்எல் பைரப்பா என்பவர். இப்போ ரீசெண்டாக இவர் காலமாயிட்டாரு. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த கன்னட இலக்கியவாதி எஸ்எல் பைரப்பா சமீபத்தில் காலமாயிருக்காரு. அவர் எழுதின முதல் இலக்கிய படைப்பு எது அப்படின்னா பீமகாயா. இது எப்போ இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1958 பீமகாயா இவருடைய முதல் இலக்கிய படைப்பு. அடுத்து இவர் எழுதிய வம்ச விருக்ஷா அப்படிங்கிற நூல் தமிழில் வெளியாகி நிறைய வரவேற்பையும் பெற்றிருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருதை வின் பண்ணியிருக்காரு. அடுத்து சரஸ்வதி சம்மான் விருது வின் பண்ணியிருக்காரு. பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, இந்த விருதுகள்லாம் இவர் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து சமீபத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல கிரிக்கெட் நடுவரான ஹெரால்டு டிக்கி பேர்டு என்பவர் பார்த்தீங்கன்னா காலமாக இருக்காரு. அது தமிழக அரசுடைய முதன்மை செயலரான பீலா வெங்கடேஷன் இவங்களும் காலமாக இருக்காங்க ரீசன்ட்லி. 6வது கேள்வி, விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம். ஆன்சர் விலை ஆதரவு திட்டம். ஸோ ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் சொல்லிட்டு பார்ப்போம். PSS விலை ஆதரவு திட்டம், ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். என்ன விலை ஆதரவு திட்டம்னா இப்போது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 டிகேட்ஸ்க்கு மேலே 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே இது வந்து செயல்பாட்டில் இருக்குது இந்த ஒரு ஸ்கீம். இது எதுக்காகனா இப்போ ஒரு விவசாயிகள் வந்து அறுவடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளைபொருட்களுடைய விலையானது குறைஞ்சிருது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் நட்டம் அடைகிறாங்க. ஸோ விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை பெறும் வகையிலையும் அவங்க நட்டமடையாமல் இருக்கிறத பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையிலையும் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படுத்துகிறாங்க, விலை ஆதரவு திட்டம். இதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா அறுவடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோட விலை குறையாமல் இருக்கிறதுக்காக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ விலை குறைஞ்சாலும் அந்த அறுவடை காலத்தில் அந்த விளை பொருள், இப்போ அரிசி விளையுதுன்னா அந்த விலை வந்து விளைச்சல் அரிசியோட ரேட் கம்மியானாலும் கூட இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்டேருந்து அரசு கொள்முதல் செய்கிறாங்க அந்த உற்பத்தி பொருட்களை, விளை பொருட்களை. அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. MSP அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க. இப்போ உளுந்து அப்புறம் பச்சை பயிருக்கான ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். ஸோ விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட்
ரெண்டுமே இணைஞ்சு தான் வந்து செயல்படுத்துறாங்க. சரியா? சென்ட்ரல் ஸ்டேட் மத்திய மாநில அரசு இணைஞ்சு தான் இதை செயல்படுத்துறாங்க. எதுக்காக? விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஏன்னா விலை குறைஞ்சிருச்சுன்னா அவங்க போட்ட காசை எடுக்க முடியாது. ஸோ அப்போ விவசாயம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காம அவங்களுடைய நலனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் பிஎஸ்எஸ் அப்படிங்கிற விலை ஆதரவு திட்டம்ங்கிறது கொண்டு வராங்க. இந்த திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு அறுவடை காலங்களில் அவங்களுடைய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிச்சு பயிர்களை அரசு கொள்முதல் செய்யறதுக்கு முன் வராங்க. அப்போ என்ன ஆகுது? அவங்களுக்கு நட்டம் ஏற்படாது இல்லையா? அவங்களுக்கான தொகை அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் அவங்களோட தொழிலை தொடங்க முடியும், அதாவது கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீமை வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தான் செயல்படுத்துறாங்க. இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளை பொருட்களை விற்கும் போது ஏற்படக்கூடிய இழப்புகள்லேருந்து விவசாயிகளை பாதுகாக்க முடியும், விவசாய உற்பத்தியை நம்மளால ஊக்குவிக்க முடியும். ஸோ இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்கும் போது அவங்க அடுத்து விளைச்சல் போட முடியும். நட்டம் அடைகிறாங்கன்னா அந்த காசை வச்சு அவங்களால பண்ண முடியாது இல்லையா? அடுத்து வருமானத்தை அதிகரிக்கலாம், விவசாயிகளுடைய வருமானத்தை. இந்த இந்த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம், அதாவது ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, விலை ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கீம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே செயல்படுத்துறாங்க. இந்த ஸ்கீம் எப்போ 2018 பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரக்ஷன் அபியான் அப்படிங்கிற திட்டத்தோட ஒருங்கிணைக்கப்பட்டது. எப்போ? 2018 செப்டம்பர் மாதம். ஸோ அப்போ இந்த ஸ்கீமோட சேர்த்து தான் இந்த பிஎஸ்எஸ் அப்படிங்கிறது செயல்படுத்துறாங்க, ஒருங்கிணைச்சிட்டாங்க அந்த ஸ்கீமோட. அடுத்து இதே மாதிரி இந்த ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் மாதிரியே விலை தட்டுப்பாடு ஆதரவு திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இது என்னன்னா, இப்போ சந்தை விலையை விட மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு, சந்தை விலைங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை விட குறைவாக இருக்கு அப்படின்னா அப்போ அந்த விவசாயிகளுக்கு அதுக்கான இழப்பீட்டு தொகையை கொடுக்குறாங்க. தனியார் கொள்முதல் மற்றும் இருப்பு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் வந்து பருப்பு, எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட கொள்முதல் செய்யறது, அதை சேமிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க இந்த ஸ்கீம்ல, தனியார் கொள்முதல் மற்றும் இருப்பு திட்டத்துல. அடுத்து 7வது கேள்வி, உள்நாட்டு கப்பல் கட்டும் திறன்களை ஊக்குவிப்பதற்காக எத்தனை கோடி ஒதுக்கீட்டில் கப்பல் கட்டும் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 19,989 கோடியில் உள்நாட்டிலே நம்ம கப்பல் கட்டுறதை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கப்பல் கட்டும் மேம்பாட்டு திட்டம், இதான் ஸ்கீம். கப்பல் கட்டும் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்த போறாங்க. எவ்வளவு கோடியில்னா 19,989 கோடியில். இதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ரீசெண்டாக ஒப்புதல் அளிச்சு. மத்திய அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா இப்போ கப்பல் கட்டும் துறை கடல்சார் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக அதுக்கான திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக மொத்தமா 69,725 கோடி ஒதுக்கி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 25 கோடி அப்படிங்கிறது வந்து உள்நாட்டு, இதுல வந்து 19,989 கோடியில உள்நாட்டு கப்பல் கட்டும் திட்டமானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டுல கப்பல் கட்டும் திறனை மேம்படுத்துவதற்காக கப்பல் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். அதே மாதிரி அதுல 25 கோடியில பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் நிதி உதவி திட்டமானது செயல்படுத்தப்படும். இது வந்து 2036 மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு 25 கோடியில மொத்தமா நம்ம என்ன பார்த்தோம், 69 கோடி இருக்கு இல்லையா? அதுல வந்து 24,700 கோடி, 700 கோடியில இது வந்து அப்ராக்சிமேட் தான். 24,700 கோடி கிட்ட எதுக்காக கப்பல் கட்டும் நிதி உதவி திட்டத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து அதில் 25,000 கோடி தொகுப்பு நிதியானது கடல்சார் மேம்பாட்டு நிதி திட்டத்துக்காக செயல்படுத்த போறாங்க, அறிமுகம் பண்ண போறாங்க இந்த ஸ்கீம். அந்த ஸ்கீமுக்கு 25,000 கோடி. ரிமைனிங் உள்ளது என்னது, உள்நாட்டில் கப்பல் கட்டும் திறனை மேம்படுத்தணுங்கிறதுக்காக கப்பல் கட்டும் திட்டமானது செயல்படுத்துறாங்க. அதுக்கு 19,989 கோடி, மொத்தமாக 69,725 கோடி கப்பல் கட்டுறது, கடல்சார் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக செலவு செய்ய போறாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த கப்பல் கட்டும் மேம்பாட்டு திட்டம் பற்றி பார்த்தோம்னா, மிகப்பெரிய கப்பல்களை நம்ம நாட்டில் கட்டுவதற்கான தொகுப்புகள், நெக்ஸ்ட்டு உள்கட்டமைப்பை விரிவாக்கம் செய்கிறது, கப்பல் கட்டுவதற்கான உள்கட்டமைப்பை விரிவாக்கம் செய்கிறது, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் கீழ் கப்பல் தொழில்நுட்ப மையத்தை உருவாக்குறது, கப்பல் கட்டும் திட்டங்களுக்கு காப்பீடு வழங்குறது, இழப்பீட்டு திட்டங்களை செயல்படுத்துறது, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் இந்த கப்பல் கட்டும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 19,989 கோடி ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம கப்பல் கட்டும் நிறுவனங்கள் நிறைய இருக்கல, மசாகன் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம் பார்க்குறோம், அடுத்து வந்து கொல்கத்தாவில் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய கப்பல் கட்டும் தளம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தளத்தை உருவாக்குறது, அங்கே கப்பல் கட்டும் திறனை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்காக ஸ்கீமு.
நெக்ஸ்ட் கப்பல் கட்டும் நிதி உதவி திட்டம். இது வந்து மார்ச் 31, 2036 ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. கடல்சார் மேம்பாட்டு நிதி திட்டமானது 25,000 கோடியில அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆராய்ச்சி படிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஆராய்ச்சி படிப்புகளை வந்து மேற்கொள்றத படிக்கிறத ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதன்படி பிஹெச்டி படிக்கிறாங்க, முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2277 கோடி. இது யாருனால் செயல்படுத்தப்படும் அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் CSIR சார்பில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 8வது கேள்வி, டீசலில் இயங்கும் பேருந்துகளை CNG பேருந்துகளாக மாற்ற தமிழ்நாடு அரசு எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் எக்கோஃபியூல். எக்கோஃபியூல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட தான் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. டீசல்ல இப்போ இயங்குதல பேருந்து அதை என்ன பண்ண போறாங்க? CNGல இயங்க போறாங்க. CNG அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதுதான் நம்ம CNG அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அமுக்கி வைக்கப்பட்ட இயற்கை எரிவாயு. அது எவ்வளவுக்கு அதாவது எவ்வளோ ப்ரெஷரில் அமுக்கி வச்சிருப்பாங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களோட அழுத்தத்தை விட 1% அதிகமான அழுத்தத்தில் இந்த CNG ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அமுக்கி வைக்கப்பட்ட நேச்சுரல் கேஸ் மூலமாக இயங்கக்கூடிய பேருந்துகளுக்காக எக்கோஃபியூல் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய எக்கோஃபியூல் நிறுவனத்தோட தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. 850 டீசல் பேருந்துகளை CNG பேருந்துகளாக மாற்றுவதற்காக. பொது போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி மாற்றணும். ஏன்னா இப்போ டீசல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக கரிமலவாயு உமிழ்வு நடக்குது, அந்த இடத்துல கார்பன் எமிஷன் இருக்குது. ஸோ அதனால என்னவாகுது? புவி வெப்பம் அடையுது. ஸோ அப்போ நம்ம சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு இதாக மாற்றணும், ஒரு போக்குவரத்தாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. 9வது கேள்வி, GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? GST தீர்ப்பாயத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. GSTங்கிறது 2017 லான்ச் பண்ணது, ஜூலை 1 தேதி. இந்த GST இப்போ 2 விகிதமாக கூட குறைச்சிருக்காங்க. GST 2.1 நடைமுறையின் கீழ் 5%, 18% சொல்லிட்டு வரி விகிதங்களை குறைச்சி அது செப்டம்பர் 22ஆம் தேதி அமலுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ GST சம்மந்தமாக ஒரு பிரச்சனை வருது, அப்போ அது தொடர்பாக நம்ம புகார் அளிக்கணும், அதுக்கான தீர்வு காணணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. நேற்று செப்டம்பர் 24ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுடெல்லியில் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ வணிக நிறுவனங்கள் வரித்துறை இடையே வந்து GST சம்பந்தமாக பிரச்சனை சச்சரவுகள் ஏற்படுது இல்லையா, அதுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. இந்த GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் டிசம்பர்லேருந்து இதுக்கான விசாரணையானது தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வரி செலுத்துறவங்களுக்கு நீதி வழங்குறதுக்காக உண்மையாக ஒரு சின்னமாக இந்த GST தீர்ப்பாயம் அப்படிங்கிறது மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி GSTயை தொடர்ந்து நம்ம மேம்படுத்தணும், அதில் சீர்திருத்தத்தை மேம்படுத்தணும், மாற்றி அமைக்கிறது இந்த GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் முக்கிய பங்களிக்கும். அடுத்ததான் 10வது கேள்வி, உலக மருந்தாளுநர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 25. ஸோ வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே, மருந்தாளுநர்கள் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 25ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மருத்துவத்துறையில் அவங்களுடைய சிறந்த பங்களிப்பை பாராட்டும் வகையில் இந்த தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் தீம் என்னன்னா திங்க் ஹெல்த், திங்க் ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 26ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா GS பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் 500 ரூபீஸ். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷெட்யூல் வேணுன்னா காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹானின் பதவிக்காலம் எத்தனை மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 8 months. 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைவரும். அனிருத், ஸ்வேதா மோகன், கே மணிகண்டன். ராகசா புயலானது சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டை தாக்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ இ, ஆப்ஷன் இ, தைவான், பிலிப்பைன்ஸ். வடகிழக்கு மாநிலங்களில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது அட்டவணை தன்னாட்சி அதிகாரம் அளிக்கிறது?
ஆன்சர் ஆறாவது அட்டவணை. சமீபத்தில் காலமான எஸ்.எல். பைரப்பா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் இலக்கியவாதி. விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் அவர்களின் நலனை பாதுகாக்கவும் தொடங்கப்பட்ட திட்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி விலை ஆதரவு திட்டம். உள்நாட்டு கப்பல் கட்டும் திறன்களை ஊக்குவிப்பதற்காக எத்தனை கோடி ஒதுக்கீட்டில் கப்பல் கட்டும் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 19,989 கோடி. டீசலில் இயங்கும் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற தமிழ்நாடு அரசு எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் எக்கோ ஃபியூவல். ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன். உலக மருந்தாளுநர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 25ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.